நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நமக்கு வந்து நியூவாக வந்து ஃபேக்ட்ரி வீல் வந்து பண்டல் வந்து ஓல்டு பண்டல் தான். ஆனால் இப்போ இந்த இந்த பண்டல் வந்து இது வந்து நமக்கு திரும்பி வருது. இந்த பண்டல் வந்து ஒர்த்து வந்து என்னன்னா, அந்த பண்டல் இந்த பேக்கு, அதுக்கப்புறம் வேறு எதுவும் ஒர்த்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த மெக்கானிக்கல் எம்பி40, அதுக்கப்புறம் அந்த மண்டை, அது என்ன பண்ணுறது தெரியல. ஆக்சுவலி இது வந்து அப்கமிங் வந்து ஈவெண்ட் தான் இருக்குது. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் வர நமக்கு வந்து இது வாய்ப்பு இருக்குது. ஓகே மைண்ட் செலவுக்கு நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிற வந்து நமக்கு வந்து தாம்சன் டைம் ட்ராவல் கன். ஆக்சுவலி இந்த 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 தாம்சன் கன்ஸ் நமக்கு வந்து போன மாதம் வர வேண்டியது. ஆனால் நமக்கு வந்து இது வரலையும் தெரில. நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து தர போகிறத வந்து அஃபிஷியலாக வந்து நமக்கு வந்து லீக் பண்ணிருக்காங்க. பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து சும்மா 8 எந்த கன்று தாமஸ்லாம் வந்தால் இது வந்து டபுள் ரேஞ்சு ரீலோடு ப்ளஸ் அப்புறம் கேரி வச்சா கேட்டோன்னுச்சு. ஆக்சுவலி இது என்ன மீனிங் தெரியல. கன் ஸ்கின் வருது, நம்ம டாப் பண்ணி எடுத்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தோம் இப்போ இருக்குன்னு. நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து அந்த தாமஸ் கன்று வரலன்னா மேபி நம்மளுக்கு இந்த M4A1 வந்து M4A1 ஜெனோஸ் இந்த கன்று வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சாலும் இந்த கன்று வந்து வர வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக. ஏன்னா ஆக்சுவலி நமக்கு வந்து ஃப்ரீயாக அந்த M4A1 ஸ்கின் வந்து நமக்கு வந்து தந்துட்டானு. மோஸ்ட்லி இந்த ஸ்கின் வந்து வர வாய்ப்பு இல்லை. ஓகே மாதிரி செல்ல குட்டிங்களா. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த லெவல் 8 கார்டு அந்த லெவல் 4 கார்டு நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் வருது. கார்டு மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வருதுன்னு நான் நினச்சேன். ஆனால் கிடச்சது நல்லா ஒத்து பார்த்து தான் தெரியுது. நமக்கு அந்த லெவலப் கார்டு வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் தராங்க. அது வந்து இப்போ மற்ற சேல் வந்து ஓடிட்டுருக்குது. நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லை நெக்ஸ்ட் மந்த் வர 100% வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி பிள்ளைங்களா, இது வந்து என்ன அவசியம்னா, நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நினச்சேன், நமக்கு இந்த கேரக்டர்ஸும் வந்து நம்ம வந்து ஃப்ரீ நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் தாங்களான்னு நினச்சிட்டு ஒரு நப்பாஸ் இருந்தேன். கடைசியாக நல்லா ஒத்து பார்த்து தான் தெரியுது. அந்த லெவல் 4 கார்டு அந்த லெவல் 6 அண்ட் லெவல் 8 கார்டு மட்டும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அப்டேட் தான் இந்த லெவல் கார்டு பொறுத்தவரையும். ஏன்னா சாதாரண அந்த லெவல் 8 கார்டு வந்து நமக்கு வந்து 5500 டைமண்டு நம்ம பிள்ளைங்க சும்மாவே பிடுங்கானுவேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இந்த அப்டேட் வந்து மோஸ்ட்லி நமக்கு நெக்ஸ்ட் மந்த் வரும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆஃபீஸ்லேருந்து அவங்க அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க. பார்ப்போம். இப்போ வந்தாலும் நம்ம எப்படி வந்து டாப்அப் பண்ணி எடுக்க போகிறதில்ல. அதில் எப்படி சொல்கிறது எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு நீங்களே வந்து டாப்அப் பண்ண வேணாம். அதுக்கு மேலே டாப்அப் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது உங்கள் விருப்பம். அதுக்கு கம்பெனி ஏற்றுக்கொள்ளாது. ஓகே வச்சு விட்டிங்களா. அதுக்கப்புறம் வந்துருக்க அப்டேட் என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் வந்து என்கிட்ட வந்து சில பேர் வந்து கேட்டாங்க, ப்ரோ இந்த ஸ்னாப் ஷேர் டேக் வின் இப்படின்னு கேட்டாங்க. ப்ரோ இது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஒரு 30 பேர்த்துக்கு மட்டும் கிடைக்கும் ப்ரோ. இது எப்படி வந்து நம்ம வந்து எப்படி சொல்லிட்டு வாங்குறதுன்னா, அந்த கொரோனா கேட்ட போய் ஒரு பிக் எடுத்து அதை உங்கள் எப்படி சொல்லிட்டு FBயில் வந்து நீங்கள் வந்து டேக் பண்ணி உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து டேக் பண்ணி நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி அவனு கேரக்டர்னு சொல்லணும். ஓகே இந்த போஸ்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அவனே சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காஸ்டியூம் இந்த டாப் காஸ்டியூம் வந்து நமக்கு வந்து அந்த வெஸ்ட்டை மறைக்குமோ எனக்கு தெரியல. இதில் வந்து அந்த ஷூ அண்ட் சாக்ஸா இது மட்டும் தான் வேறு லெவலில் இருக்குது. மற்ற எதுவும் ஒருத்தர் இல்லை. அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர்னு போட்டு ஃப்ரீ ஃபயர் எல்லாத்துலேயும் அந்த நேம் தான் போட்டாங்களா. ஓகே மக்களே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வர வீடியோ வந்து இது வந்து மற்ற செல்லில் வந்து ராயல் நெட்டில்னு ஏதோ ஒரு பேரில் ஓடுது. நெட்டில்னும் டிஃப்ரெண்ட்டாகி நம்ம பிள்ளைங்க யோசிக்கிறானு. இதில் வந்து எப்படி சொல்கிறது, இதில் வந்து ஒரு ஸ்பின்னு வந்து 35 டைமண்டு. நாங்கள்லாம் சாதாரண 10 ஸ்பின்னே கொடுத்தாலும் நாங்களாம் ஸ்பின் பண்ண மாட்டோம். இவர் 35 ஸ்பின்னா மேபி பெரிய யூடியூபர் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து டாப்அப் முதல்ல ஃபஸ்ட் நம்ம வந்து பண்ணவே மாட்டோம். அதை அடுத்துக்கிட்ட விஷயம். ஆக்சுவலி இப்போ இதில் வந்து என்னென்ன கொடுத்தோம், அந்த ரோசா கன் இது ஒரு லெஜெண்ட் ஸ்கின் தான் கண்டிப்பாக மோஸ்ட்லி.
அதுக்கப்புறம் வந்து அந்த 4 பண்டில் கொடுத்து 4 பண்டில் அப்போ வந்து என்டன் கண்டிப்பாக அது ஒரு ஸ்கின் வேறு லெவல் ஸ்கின் தான். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர்.